வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க். ரொம்ப சிம்பிளா நமக்கு எளிமையாக ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் நம்ம செய்யறதை பத்தி பார்ப்போம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த ஹெல்த்தி ட்ரிங்க், அதாவது ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு வேண்டிய பொருட்களை பத்தி பார்த்துப்போம். இதுக்கு ஒரு சிம்பிளான பொருட்கள் தான். இது மோஸ்ட்லி பீனட் பேஸ்ட், அதாவது நம்மளுடைய நிலக்கடலை என்று சொல்லக்கூடிய பீனட் பேஸ்ட்ல தான் நம்ம இந்த ட்ரிங்கை செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பீனட்டு மற்றும் வாழைப்பழம், பனானா, மில்க், சுத்தமான பசும்பால் மற்றும் நம்மளுடைய நாட்டு சர்க்கரை. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இது எவ்வளவு குவான்டிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நீங்க எவ்வளவு செய்யணும் அதை பொறுத்து நீங்க அளவை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். மேலும் இதனுடைய நியூட்ரியன்ட் வேல்யூ இதுல என்னெல்லாம் சத்துக்கள், இது பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது இந்த ட்ரிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். முதல்ல இந்த ட்ரிங்கை நீங்க இந்த பீனட், அதாவது இந்த நிலக்கடலை இது நான் பச்சையை அப்படியே உளிச்சு வச்சிருக்கிறேன். நீங்க வேணும்னா இதை வேக வச்சு வச்சுக்கலாம். வேக வச்சு பண்றதை விட, வேக வச்சு இதை போட்டு மிக்சியில போட்டு அடிக்கிறத விட, நீங்க இந்த மாதிரி பச்சையான பீனட்டை போட்டு அடிக்கிறதுலாம் உண்மையான முழுமையான சத்துக்கள் கிடைக்கும். ஸோ இதை நீங்க போட்டுக்குங்க. அடுத்தது நீங்க ஒரு நல்ல பழமான வாழைப்பழத்தை மிக்சியில போட்டுக்குங்க. ஜார்ல பால், இதுல ஒரு கிளாஸ் பால் ஊற்றுறதுல சுத்தமான பால் ஊற்றி இருக்கிறோம். அடுத்தது நீங்க நாட்டு சர்க்கரை உங்களுடைய டேஸ்ட்டுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கங்க. இதுல நான் போட்டிருக்கிற பொருளுக்கு ஒரு 2.5 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறேன். ஸோ இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்க, பீனட், பனானா, மில்க் அண்ட் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி வச்சு எடுத்த ஒரு மில்க் ஷேக். இது அதாவது பீனட் பனானா மில்க் ஷேக். இதனுடைய டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோங்க. இப்போ உண்மையிலேயே நீங்க இப்ப ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, இந்த பொருள்லாம் உங்க கையில இருந்துச்சுன்னா நேரா கிச்சனுக்கு போங்க. இதே பனானா வச்சுட்டு இந்த பீனட் கொஞ்சமா போட்டு அடிச்சு கொடுப்பீங்க. தேவாமிர்தத்துக்கும் இதுக்கும் ஒரு இணையான சுவையை தரக்கூடியது இந்த ஒரு ட்ரிங்க். அருமையான ருசியை கொண்டது. சரி, இப்போ இந்த ட்ரிங்கை நம்ம இதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். அதாவது இந்த நிலக்கடலையை பத்தி ஒரு தவறான கருத்து இருக்குது எல்லாத்துக்குமே. இது ஃபேட் அதிகமானது, இதை சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும், ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கருத்துகள் இருக்குது. ஃபேட் இருக்குது இந்த பீனட்ல பாத்தீங்கன்னா, இட் இஸ் தேர், ஃபேட் இஸ் தேர். பட் அது என்ன ஃபேட்னு பாத்தீங்கன்னா, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது நம்ம இதயத்திற்கு நன்மையை தரக்கூடிய ஒரு கொழுப்பு சத்தாகும். இது உங்களுக்கு நல்ல கொலஸ்ட்ராலை தூக்கும், அதாவது பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடியது. இந்த பீனட்டை ரெகுலரா சாப்பிட்றவங்களுக்கு கலோரிஸை பர்ன் பண்ணி மெட்டபாலிசை இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் லாஸுக்கு இது மிக சிறந்த உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறது பல ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வேணும்னா தேடலாம், கூகுளில் கூட தேடி பாருங்க. பீனட் ரெகுலரா சாப்பிட்றவங்க ஒரு மாடரேட்டான, அவங்களுக்கு என்ன வெயிட்டுக்கு தகுந்த, அவங்களுடைய ஹைட்டுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கணுமோ அந்த மாதிரி வெயிட்டை வெயிட் லாஸ் கொடுக்கக்கூடியதான் இந்த பீனட். ஸோ அடுத்த மினரல் சக்திகள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீனட்ஸ்ல, இந்த பீனட்ல பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்குது. உங்களுக்கு பொட்டாசியம், ஜிங்க், மேக்னீசியம் அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா B6 அதிகமாக இருக்குது. இந்த படம் பலவிதமான சத்துக்களை கொண்டதுதான் இந்த பீனட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டும் அதிகமாக இருக்குது. புரதச்சத்து, புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இப்போ குறிப்பாக குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லைங்களா, நார்மலாக என்ன செய்வீங்க எல்லாருமே, பிரேக்ஃபாஸ்ட்னு நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக எல்லாருமே இட்லி தோசை அவங்க வேண்டாம் வெறுப்பா இருந்தாலும் அவங்களுக்கு இட்லியோ தோசையோ உப்புமாவோ அல்லது கடையில் போய் இந்த ரெடிமேட் நூடுல்ஸை வாங்கி அதை செஞ்சு கொடுப்பீங்க. ஸோ அதை தவிர இனிமேல் இந்த ட்ரிங்கை பார்த்தோன்னே அவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கறத தவிர அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது தினம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி பீனட்டு, பனானா, கொஞ்சம் மில்க் சேர்த்தி நீங்க அரைச்சு குடிச்சீங்கன்னா
குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இதை, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வேற எந்த பிரேக்ஃபாஸ்ட் எந்த டிஃபனுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி, அதாவது அவங்க ஃபுல் டே அவங்க போய் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு, அவங்களுடைய மெமரி பவருக்காகட்டும், அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் B6 வந்து பிரெயினை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிடும். உங்களுடைய அதாவது உற்சாகமாக இருப்பதற்கும், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களுடைய மூட் ஸ்விங்க்கு, இதுக்கெல்லாம் வந்து விட்டமின் B6 வந்து ரொம்ப அதிக அளவில் உதவி செய்யும். இப்பேற்பட்ட பலவிதமான சத்துக்களை கொண்டதான் வந்துட்டு இந்த பீனட் ஆகும். அதனால இந்த பீனட்டை வந்து ரெகுலராகவே உங்களுடைய டயட்ல சேர்த்துட்டு வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பனானா. நம்ம சேர்த்துருக்கிறது வந்து பனானா. இந்த வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ வைக்கும் பழம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஃபைபர் சக்தி அதிகமாக இருக்குது. இந்த பீனட்லேயும் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அதிலே வந்து உங்களுக்கு டயட்ரி ஃபைபர், அதாவது நார்ச்சத்து அதிகமாக வேணுங்கிறவங்களுக்கு வந்து இந்த வாழைப்பழத்துலேயும் பீனட்லேயுமே ரெண்டுலேயுமே வந்து ஃபைபர் அதிகமாக கிடைக்கும். அது வந்து இந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வாழைப்பழத்தில் வந்து இதயத்திற்கு வந்து மிக மிக ஒரு நன்மையை தரக்கூடியதாகும். அதாவது உங்களுடைய பிபி இருக்கிறவங்க வந்து இந்த பொட்டாசியம் ரிச் ஃபுட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். பிபியை வந்து நல்ல லெவலில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். இதயத்திற்கு வந்து ஒரு நல்ல சக்தியை கொடுக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் அதிகம், அதாவது இப்போ இதில் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குதுன்னா, சுகர் இருக்கிறவங்க பனானா சாப்பிடலாமா சார் அப்படின்ட்டு. சுகர் இருக்கிறவங்க பனானா, அது நேச்சுரல் சுகர் இருக்குது, சாப்பிடலாம். ஆனால் ரொம்ப பழுத்த சுகரை வந்து சாப்பிடலாம். அந்த பழுத்த வாழைப்பழம் இருக்குதுங்களா, மோர் ரிப்பன்டு ஃப்ரூட், அந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் சாப்பிடாம ஓரளவுக்கு காயும் பழமும் நடுவால் இருக்கும், காயும் பழத்துக்கு வந்து நடுவில் இருக்கிற அந்த பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு சுகரை வந்து ஒன்றும் பண்ணாது. ஸோ மற்றபடி ரொம்ப பழுத்த பழத்தை சாப்பிடக்கூடாது. அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது வந்து மில்க். இந்த மில்கில் வந்து அதிகமான புரோட்டீன் அண்ட் கால்சியம் இருக்குது. எலும்புகளுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த பவுடர் பாலை யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் வந்து ஒரு நல்ல பசும்பால் கிடைச்சுன்னா அந்த பாலை யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அதிகமான சத்துக்கள் வந்து உண்மையான சத்துக்கள் கிடைக்கும். ஸோ இப்படி நம்ம சிம்பிளாக எளிய முறையில் வந்து செய்யக்கூடிய இந்த ட்ரிங்கை நீங்கள் செஞ்சு காலையில் குழந்தைகளும் பெரியவர்களும் எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு தேவையான, ஒரு நாளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பீனட் வந்து எல்லா ஊர்லேயும் சகஜமாக கிடைக்கக்கூடியதான். ஒருவேளை இல்லாத இடத்துல வந்து இந்த பீனட் கிடைக்காட்டி அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் Amazon.com மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அது. ஸோ இந்த ட்ரிங்க் நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி இதை செஞ்சு இதை ப்ரிப்பேர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணி இதனுடைய ருசியையும் இதனுடைய வந்து நியூட்ரியன் வேல்யூ உங்களுக்கு அதனுடைய நன்மைகளையும் வந்து கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களை சேர்ந்தவர்களுக்கும் இது பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.